Hi, welcome to my channel. All updates for you. First time சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல அண்ணாமலை யுனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மே 2025 எக்ஸாமினேஷனுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். ஸோ டைம் டேபிள் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ஒன்றா தான் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வித்தவுட் பெனால்ட்டியோட பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மந்த் எண்டு ஏப்ரல் 30 வரை டைம் கொடுத்துருக்காங்க. வித் பெனால்ட்டியோட மே 2 வரை டைம் கொடுத்துருக்காங்க. பெனால்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 rupees வந்து வரும். ஸோ ஃபர்தர் எக்ஸ்டென்ஷன் எதுவுமே இருக்காது. மே 2க்குள்ளே நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் வந்து எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும், ஆன்லைனில் மட்டும்தான் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ண முடியும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாமுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறவங்க மட்டும்தான் வந்து எக்ஸாமினேஷன் வந்து அட்டன் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. டியூஷன் ஃபீஸ் பே பண்ணவங்க மட்டும்தான் வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து டியூஷன் ஃபீஸ் பே பண்ணாமல் எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ண முடியாது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கரண்ட் பேப்பருக்கு கண்டிப்பாக வந்து எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணி தான் ஆகணும். ஸோ கரண்ட்டில் உங்களுக்கு 5 சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அந்த 5 சப்ஜெக்ட்டுக்கும் கண்டிப்பாக நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். அரியர் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து எப்போ வேணால் எழுதிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறது தான். அந்த இன்ஃபர்மேஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சில கோர்ஸுக்கு பிசிபி கிளாஸஸ் வந்து கம்பல்சரியாக இருக்கும். சில ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்க கோர்ஸுக்கெலாம் பிசிபி கம்பல்சரியாக இருக்கும். அவங்களாம் கண்டிப்பாக பிசிபி கிளாஸஸ் அட்டன் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அட்டன் பண்ணுறவங்கள மட்டும்தான் எக்ஸாம் எழுத விடுவோன்ற இன்ஃபர்மேஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணும்போது தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணும்போது எக்ஸாம் சென்டர் வந்து செலக்ட் பண்ணுவீங்க. ஒன்ஸ் செலக்ட் பண்ணும்போதே கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. செலக்ட் பண்ணி நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதை சேஞ்ச் பண்ணி தர மாட்டோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு சென்டரை வந்து சூஸ் பண்ணிவிட்டு வேறு சென்டரில் போய்ட்டு எக்ஸாம் எழுதுறதுக்கு போனீங்கனாலும் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், ப்ராக்டிக்கல் வைவா வைஸ்க்கு வந்து செப்பரேட்டாக உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. செப்பரேட் ஹால் டிக்கெட் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே வந்து ஹால் டிக்கெட் வந்து யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் போடுவோம். நீங்கள் அதில் உங்கள் சென்டரோட டீட்டெயில்ஸை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாமினேஷன் டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஐடி கார்டு, ஹால் டிக்கெட் ரெண்டையுமே வந்து கொண்டு போகணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு OMR ஷீட் தான் கொடுப்பாங்க. 40 பேஜ் இருக்கும். அந்த OMR ஷீட்டில் ரூல்டு ஷீட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு அடிஷ்னல் ஷீட் எதுவுமே தரமாட்டாங்க. அந்த OMR ஷீட்டை நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உள்ள ரூல்டு ஷீட்டாக இருக்கும். ஸோ அதில் தான் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் அந்த OMR ஷீட்டில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் தப்பாக எழுதுறது, இல்லை சப்ஜெக்ட் கோட் தப்பாக எழுதுறது, ஏதாவது நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட ரிசல்ட் வந்து வித்ஹெல்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் பெனால்ட்டி 750 rupees நீங்கள் பே பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து வெப்சைட்டில் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு மார்க் ஸ்டேட்மெண்ட் போஸ்டலில் யூனிவர்சிட்டி சைட்லேருந்து அனுப்பி வைப்போம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கான்வெகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் டிகிரி சர்டிஃபிகேட் உங்களுக்கு போஸ்டலில் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 12 months ஆகும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீவேல்யூஷனுக்கான அப்டேட் கொடுத்துருக்காங்க. ரிசல்ட் ரிலீஸ் ஆனால் வித்தின் 10 daysக்குள்ளே நீங்கள் ரீவேல்யூஷன் போகணுன்னா போட்டுக்கலாம். ஒரு பேப்பருக்கு நீங்கள் 2000 ரூபாய் வந்து பே பண்ணி தான் வந்து ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் ஒரு டைம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரையராக வந்து நீங்கள் யூனிவர்சிட்டியில் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்து எழுத முடியும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் டிசர்டேஷன், ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் இதெல்லாம் சொன்ன டெட்லைனுக்குள்ளே கரெக்டாக வந்து சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. யூனிவர்சிட்டி எடுக்கிற டிசிஷன் தான் வந்து ஃபைனல்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து எந்த சேஞ்சஸ் வேணால் அவங்க பண்ணுவோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நோட்டில் ஆன்லைன் அப்ளிகேஷன் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிப்போம்னு சொல்லியிருக்காங்க. டிடி இடத்துல நீங்கள் எதுவுமே பே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் பே பண்ணதுக்கான ப்ரூஃப் எதுவுமே யூனிவர்சிட்டிக்கு அனுப்ப தேவையில்லைன்ற இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. எந்தெந்த டிகிரிக்கு ஒரு பேப்பருக்கு எவ்வளோ ஃபீஸ் வரும், தியரிக்கு எவ்வளோ, ப்ராக்டிக்கலுக்கு எவ்வளோ, ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளோ அப்படின்ற மாதிரி செப்பரேட்டாக இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. தேவைப்படுறவங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட். ஸோ எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது என்னென்ன ஃபீஸ் எல்லாம் உங்களுக்கு வரும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. கீழே தமிழில் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்தராக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.